தம்பி இன்னும் வரவே இல்லை. வழிமேல் விழு வைத்து காத்துக் கொண்டிருக்கிறேன். தம்பி வரவே இல்லை. அது வர தம்பியை பார்க்கின்றேன். ஒரு கோட்டையிலே 2 சிங்கங்களாக சீறி ஒரு சிங்கங்களாக வந்து உண்மைதான். நமக்கு நிகர் யாருமே கிடையாது. இருக்க முடியாது. அண்ணா தங்க தமிழ் நாட்டினிலே சிங்கமனம் குரல் கொடுத்து வங்க கவி பாடி வர இந்த நாட்டை ஆட்சி செய்து வருகிறேன் நாட்டு மன்னனவர்களே, எனது அருமை அண்ணனவர்களே, உங்களை ஒரே தம்பி ஒப்பற்ற தம்பி இந்த சிவபாலன் உளமாற வாழ்த்துகிறேன். நம்மளுக்கு நிகர் இந்த 8 திக்கியும் கிடையாது. எவரும் எதிர்ப்பும் கிடையாது. வெல்வோரோ எவரும் கிடையாது. ஆகினால் நம்ம எதிர்ப்பிற்கு அண்ணா தினமும் உங்களுடைய தந்தையான தந்தை தந்தையை காவல்கார பையன் கோட்டை கொடுக்குறான். ஒரு எஜமா நீ போய் வெளியே முள்ளகர சாமான் வச்சுக்கிட்ட வந்திருப்பது யார்? எப்படா வந்துடலாம்? எங்க ராஜா வீரமான ராஜா மேல கை இருக்குதா? 13,000 ரூபாய். ஒரு பொய்ய சொன்னா பொருந்து சொல்லணும். 13 மாதம் ட்ரெஸ்ஸுன்னா இந்த ட்ரெஸ் தைச்சா ஐயோ முடியுமா? கையில கலங்கி தைக்க மாட்டான். முடியாதுப்பா, முடியாது. கையில தைப்பாங்க, அதான் தைக்க முடியாது. இது தைக்கிறதுக்கு பாம்பே வந்து அது வச்சேன். ஆமா கொப்பு தோட்டல ஆராய்ச்சி தேர்தல் விழுந்து கூட நாய் பேர் தேர்து குப்பையில 2 பேருக்கு சண்டை நாய்க்கு இவனுக்கும். ஆமா எதுக்குன்னு பிரியாணி போட்டதை மடிச்சு வச்சிருந்தாங்க. பிரியாணி போட்டதை துருப்பி மீதி போட்டாங்க பாரு. நாய் தூக்கி பிடிச்சி பிரியாணி போட்டதை துருப்பி கவர்ல போட்டு வச்சிருந்தாங்க. கவர்ல போட்டு வச்சிருந்தாங்க. அந்த பிரியாணி போட்டதை எடுக்கிறதுக்கு அந்த நாய் சண்டை. நாய் கூட இந்த நாய் சண்டை. இந்த கவர் எடுக்கிறதுக்கு நாய் பிரியாணி போட்டதை எடுத்துக்கலாம். அது ஜெயிச்சுட்டு போயிடுச்சு. தீர்ந்து போன கவரை வாங்கி வந்து
பிரியாணி போட்ட மீந்து போன கவர் எடுத்து போட்ட நாய் இதுக்கு வந்து எவ்வளோ நாடகம் பார்த்தா ஒரு நாடகம் பார்க்கணும்னா உன்னிப்பா கவனிக்கணும். அப்பதான் நாடகத்துடைய வரலாறு புரியும். நான் பேசுறாங்க அவன் பட்டனுக்கு அங்க போய் பத்துக்குனேன் அங்க போய் பத்துக்குனேன் வாய் பாலம் முடிச்சுக்கிட்டு ஐயா ஐயா தெரியுறாங்க பத்து பத்து ஒண்ணு சொல்றாங்க ஒண்ணு சிரிக்கிறாங்க. பெறப்பா உண்மைதான் அப்படியே உண்மைதான். தம்பி இருந்த போதும் ஆனா தினமும் நம்ம வணங்கக்கூடிய தெய்வம் தினந்தோறும் பார்க்கக்கூடிய தெய்வம் நாரத மகாமுனி. ஆமா அவர் பார்க்க வேண்டும். சிவபாலன் வீரபாலன் இன்னும் வர வாழ்க வாழ்க மங்களம் உண்டாகட்டும். ஆறு உன்னலகும் கடல் அந்த சராசரம் 14 உலகம். இந்த 14 உலகமும் உள்ள வரை சீரோடும் சிறப்போடும் பல்லாண்டு இந்த சின்ன பையன் 16 வயசு ஆண்டு வாழ்க வாழ்க. பிறந்த நாள் முதல் இன்று நாள் முதல் நாங்கள் தந்தை தாய் முகத்தையே பார்க்கவில்லை. அதனால் எங்கள் மாறு மீதும் தோல் மீதும் போட்டு சுமந்த தந்தை அல்லவா இளைய மகன். இந்த இளைய மகன் சிவபாலன் வழங்குகிறேன். அதுதான் நல்ல முறையை வளர்த்துக்கிறீர்கள். 2 சிங்கமாக வளர்த்துக்கிறீர்கள். பள்ளிச்சாலையை சென்றோம். அனைத்து பயத்தையும் கற்றுவிட்டோம்.
ஆனால் தம்பி யானை ஏற்றம் குதிரை ஏற்றம் பால் பயிற்சி அனைத்து முடித்துட்டோம். ஆனா இந்த தினம் தம்பியார் ஆனந்தன் பார்க்க மட்டும் எனது பால் பயிற்சி. பொறுமை பொறுமை. அவசரம் எதிலையும் கைக்கூடாது. அவசரம் எதிலையும் கைக்கூடாது. ஏனென்றால் கல்வி என்று சொல்லக்கூடிய அனைத்து கல்விகளையும் கற்று உணர்ந்து வீர பயிற்சி எடுத்திருக்கிறீர்கள். உங்கள் வீர பயிற்சியை நான் நேரில் பார்க்க வேண்டும். அடடே, நாங்கள் கற்றுவிட்டோம் என்று வாயால் சொன்னால் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. உங்கள் எதிரி நீங்கள் எடுத்த வீர பயிற்சி எப்படி இருக்கிறது என்று என் எதிரே உங்கள் வீர பயிற்சியை செய்து காட்டுங்கள். அந்த வீர பயிற்சியை நான் கண்ணால் காண வேண்டும். எடுவார் சொல்லும் வார்த்தை வென்றிலும் வராது. அனைத்து வீர பயிற்சியும் கற்றுக்கொண்டேன். ஆனால் அதை காண்பிக்க வேண்டும் என்றால் ஒரு எதிரியாக இருக்க வேண்டும். அப்பத்தான் அவனிடம் போர் செய்தால் என்னுடைய திறமை உங்களுக்கு சாடையிலே வால் பயிற்சி வில் சண்டை என்று கற்றுத்தரும் வேலையிலே உனக்கு எதிராக ஒருவன் நிற்கின்றானே அவனே எதிராக பாவித்து எதிரில் நிற்பவன் எதிராளியாக பாவித்து அவனிடம் சமாராயம் செய்ய வேண்டும். ஆனால் உனக்கு எதிரே நிற்பது உன் அண்ணன் இருந்தாலும் மனதளவில் அவன் எதிராய் நினைத்து சம்காரம் செய்ய வேண்டும். ஆனால் காயப்படாமல். சரி, ஒரு பிரமாணம் இல்லைங்க. அண்ணனும் கற்ற பயிற்சி இப்போதே தந்தை பார்க்க வேண்டும் என்ற ஒரு மகான ஆசை. ஆகினால் அவர் கண் முன்பதாக நம்ம கற்றை அனைத்து கல்வியும் இப்போதே பார்க்க வேண்டும். வெற்றி உனதே. வெற்றி உனதே. வெற்றி உனதே. சந்தோஷம். வார்த்தை சூட்சமம். தந்தையே நிறுத்துங்கள். மூத்த பிள்ளை நல்ல பிள்ளை, இளைய பிள்ளை என்றால் என்ன சொத்த பிள்ளையா? ஆகினால் அவனுக்கு வாள் கொடுக்கும் போது வெற்றி உனக்கே என்றால் எதிரே நிற்கக்கூடியவன் யார்? இந்த தம்பி தோல்வியா? கோபம் வாழ்க்கைக்கு சத்ரு என்றார்கள். உண்மைதான். ஆத்திரம் அழிவுக்கு சத்ரு. எவன் ஒருத்தருக்கு இந்த கட்ட வரல நான்றது தொட்டுடுச்சோம் அன்னைக்கே அவனுக்கு போட்டான் பகவான். நாளை குறிச்சிட்டான் அப்படின்னு அர்த்தம். தந்தையே, நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்க கூறும் வார்த்தை உண்மைதான். ஆனால் கோபம் இருக்கக்கூடாது. ஆனால் போட்டியில் வந்துவிட்டால் அண்ணனாக தம்பியாக இருந்தாலும் வீரத்திலே இடத்துக்கு வந்துட்டியா? வந்துவிட்டேன். அண்ணனுக்கு எதற்கு சொன்னேன்னு தெரியுமா? எதற்காக? இருந்தாலும் பெரிய பிள்ளை இல்லையா? ஆமா. அவனுக்கு வாழ்த்து தெரிவித்து சந்தோஷமாக இருப்பான். என்னுடைய திறமை உங்களுக்கு அறிவு. வெற்றி உமக்கே. நாராயணா எங்கடா இருக்கிறப்பா? கோயில்ல தான் இருக்கிறியோ இல்ல சைதாப்பேட்டைக்கு கூலி வேலைக்கு போயிருக்கிறியோ? நாராயணா கோவிந்தா, பாவிகளை தகப்பன் பெயர் தெரியாமல் வளர்ந்த தருதலை தந்தையே, தகப்பன் பெயர் தெரியாமல் வளர்ந்த தருதலை தகப்பன் பெயர் தெரியாமல் வளர்ந்த தருதலை அப்பாவா என்ன வார்த்தை கூறிவிட்டீர்கள்? ஏதோ நானும் அண்ணனும் வாழ் பரீட்சையில் எங்களை மறந்து ஜெயிப்பது அண்ணனா தம்பியா என்று கடும் போராட்டத்திலே இறுதியாக தெரியாமல் வாழ் பெற்று விட்டது. இதற்காப்பா இவ்வளவு பெரிய சொல்லு? நாங்கள் செக்கென்றும் பாராமல் சிவலிங்கம் என்று பாராமல் நக்கும் நாய்களை போல் சாவர வரைக்கும் கூத்து பொழுது வெட்ட வரைக்கும் சொல்லிக்கினே இருப்பேன். செக்கென்றும் தெரியாமல் சிவலிங்கம் என்று தெரியாமல் நக்கும் நாய்களை போல் சில மானிட பிறவிகள் இருந்தாலும் உன்னை வளர்த்தெடுத்த தந்தை நான்.
அதுக்கு தான் சொன்னேன் ஆத்திரம் அழிவுக்கு சத்ருன்னு. எதுக்கு சொன்ன? ஆத்திரம் அழிவுக்கு சத்ரு. உனக்கு எதிரியாக நிற்பவன் உன் அண்ணன், உனக்கு எதிரியாக நிற்பவன் தம்பி. இருவருக்கும் ஆவேசம். அவனை நீ வெல்வதா, அவனை நீ வெல்வதா? இந்த ஆவேசத்தில் யார் தலையில் வெட்டுகிறோம் என்று தெரியாமல் என் சிரசை வெட்டினீர்கள். ஏனென்றால் அப்ப இருந்து சொல்லி கொடுத்த, அதாவது தாய் போனால் அன்பு போச்சு, தகப்பன் போனால் வித்த போச்சு. நீங்க தகப்பன் பெயர் தெரியாமல் வளர்ந்த தருதலை நாய்கள் அல்லவா? ஒரு வார்த்தை, ஒரு முறை அந்த வார்த்தையை உபயோகிக்காது. ஏனென்றால் தந்தை பேர் தெரியாதை தருதலையா நாங்கள். கோபம் வருதா? முத்தைக்கல் மாதிரி இருக்கிறீங்க தந்தை. கோபம் வருதா? வரும். கோபம் வருதா? உண்மை. தகப்பன் பெயர் தெரியாத அப்படி என்றால் என்ன மார் மீதும் தோல் மீதும் எங்கள் இருவரையும் சுமந்து மீண்டெடுத்த தந்தை நீங்க அல்லவா? தருதலை புலிகளா? நான் பெத்த புலிகளாதான் நீங்க அடிச்சிருக்க மாட்டீங்க. ஒன்று. இரண்டாவது, நானோ முற்றும் துறந்த முனிவன், முற்றும் துறந்த முனிவன். மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை என்று சொல்லக்கூடிய இந்த 3 ஆசைகளையும் துறந்தவன். ஏதோ போனால் போவது, என் பெருமான் நாராயணன் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான், காத்து கொண்டிருக்கின்றான். ஆகையால் இந்த தாயற்ற பிள்ளை தருதலை பிள்ளை, தகப்பனற்ற பிள்ளை அது கேடுகட்ட தருதலை பிள்ளைன்னு. எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே. உண்மைதான். ஆயினால் எங்களை அன்னை வளர்க்கவில்லை. நீங்கள் தெரிவிக்கும் வார்த்தை பிரகாரம் திருமணமே ஆகாத ஆள் நீங்கள். அப்படி என்றால் அனாதி பத்துங்களா? நாங்க அனாதி என்றால் எங்களுக்கு தந்தை கிடையாது. நாங்க அனாதி பசங்க. ஒப்பம் பேர் தெரியாதா உங்களுக்கு? ஒப்பம் பேர் தெரியாதா? எங்களுக்கு தெரியாதா? தெரியாது. தாய் யார், தந்தை யார் என்று எங்களுக்கு தெரியாது. என்னை எடுத்து வளர்த்தது யார்? நானு. உனக்கு தெரியும் அல்லவா? அப்ப என்னுடைய தாய் யார், என்னை ஈன்றெடுத்த தந்தை யார்? இருவரு பேரையும் இப்படி முற்று புள்ளி. அதுக்கு தானே உன்னை கூப்பிட்டேன். உன்னுடைய தாயார் அதே எனக்காகிறா? உன்னை பெத்தவங்கிட்ட போய் கேளு. என்ன பெத்தவங்க தான் யாரு, அவங்களுடைய நாடு என்ன, அவங்களுடைய பெயர் என்ன, அவங்க எங்க இருக்காங்க? ஏனென்றால் உன்னை பெத்தவள சொன்னா உங்க அப்பன் பேர் தெரிஞ்சுக்கவில்ல. உண்மை. ஏன்னு கேட்டா அதை நான் சொல்லக்கூடாது. உன் பெத்தவன் யாருன்னா எனக்கு தெரியாது. உங்க அம்மா எவனுக்கு பெத்தாலும் அதான் சொல்றது. தரலனா இப்படித்தான் இருக்கும். பழமொழி ஒண்ணு உண்டு உண்டு. தருதலன்னா இது மாதிரி தான் இருக்கும். இந்த தருதலைங்களே நம்ம வேற முறையில கையாண்டுதான் ஆகணும். இந்த தருதலைங்க இல்லை என்றால் இப்ப காலகட்டத்தில் உலகமே கிடையாது. ஏனென்றால் எவ்வளோ பெரியவர்கள் நாடகம் வச்சாலும் தவளோண்டு போய் அந்த நாடகம் திட்டு போறாங்க தப்புன்னு சொல்லுவான். தவளோண்டு இந்த ஊர்ல சொல்லாதுரா தம்பி, தவளோண்டு இந்த ஊர்ல சொல்லாது. தவளோண்டுலாம் நல்ல பிள்ளைங்க. ஏன்னு கேட்டா கூத்து எப்படி நடக்குது, இந்த கூத்து எப்படி போகுதுன்னு உன்னிப்பா கவனித்துங்க சின்ன பிள்ளைங்க. உண்மையா நிச்சயம் 16 வயசு 16 கூட ஒரு 60 சேர்த்துக்கிறப்பார். அந்த இளம் பிள்ளைங்க தான் பிரச்சனை உருவாக்குது. ஏன்னா தருதலை என்றால் இப்படித்தான் இருக்கும். இருந்தாலும் 60 கூட ஒரு 16 போட்டா அது மாதிரி தருதலை இருக்கும். 60 கூட ஒரு 16 சேர்த்தா அது மாதிரி தருதலை இருக்கும். ஏன் சொல்றேன்னா நீ தருதலை, நீ தருதலை. அதனால தெரியாதவன் தெரியாதவன் பொம்மா எவனுக்கு பெற்றாலும் இது வரைக்கும் வளர்த்து எங்களை மாறு மீது தோல் மீது சுமந்து வளர்த்தெடுத்த தந்தை என்று மரியாதை கொடுத்து பேசினேன். என் தாயை தவறாக பேசினால் இதுக்கப்புறம் மரியாதை கிடையாது. என் தாய் யார், என்னை ஈன்றெடுத்த தந்தை யார், எந்த நாடு, எங்க இருக்கிறாங்க தேவையில்லை. தாய் மட்டும் யார் அதை சொல்லிவிடு, நாங்கள் கேட்டு சொல்லுவோம். அம்மா எவனுக்கு பெற்றாலோ அப்பான்ற பேரு போய் டா வந்துடுச்சு பாரு. வேண்டாம் வார்த்தை இல்ல, உங்க அம்மா உன்னை எவனுக்கு பெற்றாலோ, எங்க அம்மா
என்ன எவனுக்கு பெத்தாலும் எங்க அம்மா என்னை எவனுக்கு பெற்றாலும் தெரியல. ஆனால் என் தாய் யார் என்றே உனக்கு தெரியவில்லை. என் தந்தையை தாயை பற்றி உலகத்திலேயே அதிகமான நடிப்புக்காரன் யாரு தெரியுமா? அவன் என்ன கேவலமா பேசுறான்? என் தாயை கேவலமா பேசுறான். இவன் யார் தெரியுமா? கேவலம் மட்டமான கேவலக்காரன். இவன் எந்த இடத்துல பணம் கலகம் பார்த்தா செய்யறது எல்லாம் கலகம், நாசக்காரன். இவன் வாயை திறந்தா நல்லா கொடுத்துருவான். உண்மைதான். அங்கு ஒரு நாள் இமாச்சலம் திண்டுச்சுறான். இவன் நல்லா ஈசன் குடும்பம் இவ்வளோண்டு ஒரு பாலத்து எடுத்துன்னு போனான். அந்த குடும்பத்தில் 4000 போச்சா. ஒரு குடும்பம் ஓமன் அங்க போச்சா. ஒரு குடும்பத்தில் 4000. அதனால தாண்டா தமிழ்நாட்டுல தமிழ் கடவுள் முத்துக்கு வித்தானவன் மூலமந்திரம் கற்றவன் அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பனை உருவாக்க முடிஞ்சது. அப்பனுக்கு பாடம் சொன்னா என்ன, சுப்பனுக்கு பாடம் சொன்னா எங்க தாய் யார் சொல்றேன்னா அவனை சொல்லு. மரியாதையில பேசுறீங்க. நாராயணா நாராயணா நாராயணா. அண்ணா ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். ராஜாராச்சா சொல்றேன். உன்னை அடிச்சா தானே நிம்மதி. அண்ணா அடிக்கணும். இவன் மேடை ஏறி சரி மேடை ஏறி பல நாட்களா இருக்கலாம். ஆனா இவன் நடிப்பை எப்போ பார்த்தானோ அந்த சிவாஜிகள் சேர்ந்தான். ஆயில் போட்டானா அநியாயத்துக்கு நடிப்புக்காரன். அடி வாங்கவும் தெரியும். துணி கட்டு வரணுமா இல்லையா? அவன் செஞ்ச வேலையை பத்தி ஆச்சு கீழே பாலத்தை விடு. பழுப்பு தந்தை உன்னை அடித்தால் எனக்கு தான் பாவம். அது இல்லாமல் ஈரேறு உலகமும் சுத்தி வரக்கூடிய நார்தண்ணி முக்காலமும் உணர்ந்தவன். அதனால் உன்னை கரந்தொட்டு அடித்தால் விஷயத்தை சொல்லிடுறேன். சொல்லு. ஒரு விஷயத்தை கேட்டுக்கோ. நமக்கு பிறக்கிற பிள்ளை வாடா போடா என்று அழைத்தால் அடுத்த நிமிடமே செத்துறவன் தான் உண்மையான அப்பன். தற்கொலைக்கு சமமானது உண்மையானது. புரியுதா? நமக்கு பிறந்த பிள்ளை நம்மள வாடா என்று அழைத்தாலே அடுத்த நிமிடம் உயிரை விட்டுறணும். விட்டுறணும். அவன் தான் நல்ல அப்பன். இல்லடானா அந்த புள்ளகிட்ட வாடா போடா என்று வாசல்ல சோறு வச்சு போட்டானா அந்த சோறை துணிட்டு இருக்கிறத விட ஒரு துளி விஷம் வாங்கி கொண்டு சேர்த்துடலாம். அது இருக்குது. ஏன்னு கேளு. நிறைய போயிட்டு ஒரு தகவல்பனானவனை ஒரு மகன் வாடா போடா என்று ஏற்றினால் அவன் தற்கொலை செய்ததுக்கு சமம். சத்தியமா உண்மை. பாரத கதை தான் உண்மையாலும் உண்மை. பாரத கதை தான். ஒரு யாரு பெரியோர்களை நாம் அவதூறமாக பேசுகிறோமோ அப்போது நம்ம தற்கொலை செய்ததுக்கு சமம். யாரு ஒருவன் நம்மளை உயர்த்தி பேசுகிறானோ அப்பதான் அவன் சத்தியம். பாரத கதை சொல்லணும் ஒரு ஹவர் ஆகும். ஷார்ட்டா சொன்னேன். திருப்பி அங்க போவாது. அங்க வீரபாலா சிவபாலா உன்னுடைய தாய் யார் என்று கேட்டீர்கள். என்னுடைய தாய் எங்கே? யார்? உன்னுடைய தாய் இப்பொழுது எங்கே இருக்கின்றார்? எங்கே இருக்கின்றார்? உன்னுடைய தாய் இப்பொழுது எங்கே இருக்கின்றார் தெரியுமா? எங்கே இருக்கின்றார்? சண்முகம் சொன்ன மாதிரி பாதாளபுரி கோட்டையில இருக்கின்றார். சரி, அவன் சொன்னதான் உண்மை. அப்படி என்னுடைய தந்தை என்னுடைய தாயாகப்பட்டவள் என்னை முந்தி தவம் இருந்து 300 மாதம் கருவிலே சுமந்து தொத்தி சரியே அங்கமில்லா முந்து யமனட்டும் போராடி பெற்ற என் தாய் பாதாளம் கோட்டையில் இருக்கின்றார். என் தாய் பேர் உன்னுடைய தாய் பெயரோ விஷோதபானு. விஷோதபானு என் தாய். உங்க அம்மாவுடைய அப்பா பேர் என்ன தெரியுமா?
வீரகேசரி நீ உங்க அம்மா கிட்ட போய் உங்க அம்மா எவனுக்கு பார்த்தான்னு கேட்டு தெரிஞ்சுக்க போய் நீ கேட்டோம் நீ சொல்லிட்டு போற முக்கியமான என் தாயை போய் என்னுடைய தாயை சந்தித்து என்னுடைய தகப்பன் பேரை கேட்டால் என் தாய் உடனே சொல்லுவாங்க. இதுதான் சொன்னேன் அதை அவசரம் கொடுக்க நான் வந்தா நான் போட்டானா பதத்தத்துக்கு அர்த்தம் வேண்டும் இல்லை. ஏனென்றால் சின்னஞ்சிறிய வயதிலே என் தாயின் முகத்தை நான் பார்த்தேன். தந்தை முகத்தை பார்த்து அறியாதவன் எங்களை முற்றுப்புள்ளி வைக்கிறது ஈர்த்தெடுத்து வளர்த்தது யார்? நீங்கள். கண்டித்த காலம் முதல் உன்னை நான் பார்த்திருக்கிறேன். என்னுடைய தாய் யார் என்று நீ சந்தித்தார். எப்படி சந்திக்க வேண்டும்? எப்படி போகணும் தெரியுமா? பாதாளவரி கோட்டைக்கு சென்று யசோதபானு என்று ஒரு பெண் இருப்பாள். அந்த பெண்ணிடம் சென்று நேரா போய் எங்க அப்பா பேர் யாருன்னா நீ யாருன்னு கேட்பான். ஒன்ன மாதிரி உண்மையான வார்த்தை. அதனால என்ன செய்யணும்? அப்பா பேரு என்னன்னு சொல்லுன்னு கேட்டு வச்சுக்கோ. எனக்கு தெரியாதுன்னு தெரியாது. முதலில் நயமாக பாசத்தை காட்ட பாசத்தோட அம்மா தாயை பார்த்தவுடன் இதுவரை என்னை ஈண்டெடுத்த தாயை கண்டதில்லை. நாரத மகாமுனிவர் சொன்னார். அவர் தெரிவித்தார் உன்னுடைய தாய் யசோதபானு அப்படி என்று சொன்னார். பிள்ளை பாசத்தில் நான் தாய் பாசத்தில் ஓடி வந்து விட்டேன். இதனால் வரையில் நான் உன்னுடைய தந்தை இல்லை. உங்க அம்மாவுக்கு தான் தெரியும் உங்க அப்பனுடைய பேரு. அதனால உங்க அம்மா கிட்ட பதமா கேளு. பெற்ற வழியே கேளு என்று உணர்த்தி விட்டால் நான் சொல்றத கேளு. பதமா கேளு. சொல்ல மாட்டா. பாவம் வரக்கூடாது. கோவப்படக்கூடாது. தாயுடைய பாசத்தை தான் பதமா கேளு. பதமா கேட்க வேண்டும். தண்ணி 3 பிறை பொறுக்கும். ஆமா. முதல் பிறை, 2வது பிறை, 3 பிறை. முதல்ல வெளியே வந்து போவோம், 2வது வெளியே வந்து போவோம், 3வது மொத்தமா இழுத்துக்கும். அது போல முதல் முறை கேளு, பாசத்தோட கேளு. பாசத்துடன் அன்புடன் கேட்க வேண்டும். அடுத்தது அறிவோட கேளு. அறிவை பயன்படுத்தி அறிவோட கேட்க வேண்டும். அப்ப நாங்க அறிவு இல்லாதவங்களா? கடைசியா என்ன பண்ண தெரியுமா? இறுதியாக என்ன செய்ய வேண்டும்? அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும். அதிகாரத்தை பயன்படுத்தினால் அப்பதான் உங்க அம்மா சொல்லும். உங்க அம்மாவை எவ்வளவு போட்டு போலுகிறீங்களோ போலவா வெளியே